ஹரோகரா. வீரவேல் முருகனுக்கு ஹரோகரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரோகரா. சக்திவேல் முருகனுக்கு ஹரோகரா. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. வீரவேல் முருகனுக்கு ஹரோகரா. ஞானவேல் முருகனுக்கு ஹரோகரா. சக்திவேல் முருகனுக்கு ஹரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை. 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 ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே. ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் குறை தீர்க்கும் முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏறு முகமேறி விளையாடும் முகம் ஒன்றே. ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் குறை தீர்க்கும் முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏறுமயிலேறி விளையாடு முகம் ஒன்றே. ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏறு முகமேறி விளையாடும் முகம் ஒன்றே. ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே. ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் வினை தீர்க்கும் முகம் ஒன்றே. கொன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. ஏறு மயிலேறி விளையாடும் முகம் ஒன்றே. ஈசருடன் ஞான மொழி பேசும் முகம் ஒன்றே. கூறுமடியார்கள் குறை தீர்க்கும் முகம் ஒன்றே. குன்றுருவ வேல் வாங்கி நின்ற முகம் ஒன்றே. மாறுபடு சூரரை வதைத்த முகம் ஒன்றே. வள்ளியை மனம் புணர வந்த முகம் ஒன்றே. ஆறு முகமான பொருள் நீ அருளல் வேண்டும். ஆதி அருணாச்சலம் அமர்ந்த பெருமாளே. நாத விந்துகளாதி நமோ நம. வேத மந்திர சுரூப நமோ நம. ஞான பண்டித சாயி நமோ நம. வெகு கோடி நாம சம்புக மாறா நமோ நம. போக அந்தரி பால நமோ நம. நாக பத்மயூரா நமோ நம. பரசூர சேத தண்டவி நோதா நமோ நம. கீத கிங்கினி பாத நமோ நம. வீர சம்பிரம வீர நமோ நம. கிரிராஜா தீபமங்கள ஜோதி நமோ நம. தூய அம்பல லீல நமோ நம. தேவ குஞ்சரி பாக நமோ நம. அருள் தாராய் ஈதலும் பல கோலால பூஜையும்
ஓதலும் குண ஆசார நீதியும் ஈரமுங்குற சீர்பாத சேவையும் மறவாத ஏழ்தலம் புகழ் காவேரியால் விளை சோழ மண்டல மீதி மனோகர ராஜகம்பீர நாடாளு நாயக வயலூர ஆதரம்பவிலாரூர தோழமை சேதல் கொண்டவரோடே முன்னாலினி ஆடல் வெம்பரி மீதேறி மாகை லயிலேகி ஆதியந்தவு லாவாசு பாடிய சேரர் கொங்குவை காவூர் நடாதினில் ஆவினன் குடிவாழான தேவர்கள் பெருமாளே ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளே ஆதியந்தவு லாவாக பாடிய சேரர் வெங்குவை காவூர் நனாதினில் ஆவினன் வாழ்வான தேவர்கள் பெருமாளே. வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. ஓம் சண்முக கடவுள் போற்றி. சரவண துதித்தாய் போற்றி. கண்மணி முருகா போற்றி. கார்த்திகை பாலா போற்றி. கண்மலர் கடம்ப மாலை தாங்கிய தோலா போற்றி. விண்மதி வதனவள்ளி வேலவா போற்றி போற்றி. மூவிரு முகங்கள் போற்றி. முகம் பொழி கருணை போற்றி. ஏவரம் துதிக்க நின்ற ஈராறு தோள் போற்றி. காஞ்சி மாவடி வைக்கும் செவ்வேள் மலரடி போற்றி. அண்ணான் சேவலும் மயிலும் போற்றி. திருக்கைவேல் போற்றி போற்றி. ஆறிரு தடந்தோள் வாழ்க. ஆறுமுகம் வாழ்க. வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க. கொக்குடம் வாழ்க. செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க. யானை தன் அணங்கு வாழ்க. மாரிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியாரெல்லாம். ஆறிரு தடந்தோள் வாழ்க. ஆறுமுகம் வாழ்க. வெற்பை கூறு செய் தனிவேல் வாழ்க. கொக்குடம் வாழ்க. செவ்வேள் ஏறிய மங்கை வாழ்க. யானை தன்னணங்கு வாழ்க. மாரிலா வள்ளி வாழ்க. வாழ்க சீரடியார் எல்லாம். வாழ்க சீரடியார் எல்லாம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா. வீரவேல் முருகனுக்கு அரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. முருகன் வள்ளி தெய்வானை பாதங்கள் போற்றி. 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 பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே போற்றி. பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே போற்றி. பாம்பன் சுவாமிகள் திருவடிகளே போற்றி. என்னை ஆதரித்தருள் பரமரகசிய சக்தி. என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். பாம்பன் சுவாமிகள் என்னை ஆதரித்தருள் பரமரகசிய சக்தி. என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். பாம்பன் சுவாமிகள் என்னை ஆதரித்தருள் பரமரகசிய சக்தி. என்னை நம்பினாரை ஆதரியாது நிற்குமோ ஐயம் வேண்டாம். பாம்பன் சுவாமிகள். உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் கருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. உருவாய் அருவாய் உளதாய் இலதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய்
குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வெற்றிவேல் முருகனுக்கு ஹரோகரா. வீரவேல் முருகனுக்கு ஹரோகரா. ஞானவேல் முருகனுக்கு அரோகரா. சக்திவேல் முருகனுக்கு அரோகரா. வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை, வேலும் மயிலும் சேவலும் துணை. இன்றைக்கி செவ்வாய்க்கிழமை. இன்றைக்கி செவ்வாய் ஹோரையில் பூஜை முடிஞ்சிருச்சுங்க. முருகனுடைய 108 போற்றிகள் சொல்லி அர்ச்சனை பண்ணினேன். அதுக்கப்புறம் இப்படி தான் நம்ம பூஜை செய்யணும் செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு. செவ்வாய் ஹோரையில், அதாவது செவ்வாய் ஹோரை காலையில் 6லேருந்து 7, மதியம் 1லேருந்து 2 மணி வரைக்கும் இருக்குது. இரவில் 8லேருந்து 9 மணி வரைக்கும். நாம் எந்த டைம் வேணாலும் நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். எப்போ நம்ம ஃப்ரீயோ அந்த டயத்தில் நம்ம முருகப்பெருமானுக்கு சந்தன குங்குமம் வச்சு நம்ம பூஜை செய்யலாம். சிகப்பு மலர்கள் முருகப்பெருமானுக்கு மிகவும் உகந்ததுங்க. அதனால் செவ்வரளி, சிகப்பு ரோஜா பூ அதை வாங்கி நம்ம அலங்காரம் செய்யலாம். நான் அர்ச்சனையும் செய்யலாம். இப்போ நான் ரோஜாப்பூ, சிகப்பு கலரில் ரோஜாப்பூ வாங்கியிருக்கேங்க. அதுதான் முருகனுக்கு வச்சு நான் அலங்காரம் பண்ணியிருக்கேன். மாலை மாதிரியும் கோத்து நம்ம பண்ணலாம். பூஜை இன்றைக்கி இவ்வளோ தான் பூ கிடச்சிது. அந்த பூவில் நான் வச்சு பூஜை பண்ணியிருக்கேன். மல்லிப்பூவும் கமகமன் வாசனையாக இருக்கும். அந்த பூவும் வச்சு நம்ம அர்ச்சனை பண்ணலாம், அலங்காரம் செய்யலாம். நம்ம செவ்வரளி, சிகப்பு கலர் மலர் ரொம்ப உகந்தது. ஏன்னா செவ்வாய்க்கிழமை அப்படின்றதுனால முருகனுக்கு எப்போவுமே சிகப்பு கலரில் பூக்களால் அலங்காரம் செய்தால் மிகவும் நல்லது. அதே மாதிரி நம்ம என்ன பண்ணணும், சந்திர குங்குமம் வச்சுட்டு முருகன், வள்ளி, தெய்வானைக்கு எல்லாருக்கும் வச்சுட்டு, வேல் இருந்ததுன்னா வேலை வச்சுட்டு நீங்கள் அபிஷேகம் செஞ்சுட்டு வேலுக்குரிய மந்திரங்கள் சொல்லலாம். நான் இன்றைக்கி வேல்மாறல் படித்தேன். 108 போற்றிகள், முருகனுடைய 108 போற்றிகள் படித்து அர்ச்சனை செஞ்சேன். செவ்வாய்க்கிழமை ஆரம்பிச்சிங்க. செவ்வாய்க்கிழமை செவ்வாய் ஹோரையில் எந்த டயத்தில் நீங்கள் செவ்வாய் ஹோரையில் பூஜை பண்ணுறீங்களோ அதே டயத்தில் செவ்வாய் ஹோரையில் நம்ம பூஜை பண்ணணும். அதாவது இன்றைக்கி இரவு 8லேருந்து 9 மணிக்கு செவ்வாய்க்கிழமையில் பூஜை பண்ணிங்கன்னா, அதே மாதிரி அடுத்த செவ்வாய்க்கிழமையும் இரவு 8 மணிலேருந்து 9 மணி ஒரே டயத்தில் நம்ம பூஜை பண்ணோங்க. ஏதாவது ஒரு நெய்வேத்தியம் வச்சு நம்ம முருகனுக்கு நெய்வேத்தியமாக படைக்கலாம். அதாவது சக்கரை பொங்கல், பால் பாயசம் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா கல்கண்டு, பழம் வைக்கலாம். திராட்சை, காய்ஞ்ச திராட்சை வைக்கலாம். அதை வச்சு நைவேத்தியமாக நம்ம படைக்கலாம். செவ்வாய் ஹோரையில் நம்ம பூஜை பண்ணுறது மிகவும் அற்புதமான பலனை தேடி கொடுக்கும். அதனால் செவ்வாய் ஹோரையில் நம்ம முருகனுக்கு பூஜை செய்வது மிகவும் நல்லது. அதே மாதிரி மாலை நேரத்தில் அருகாமையில் உள்ள கோவில், முருகப்பெருமான் கோவிலில் போய் நம்ம முருகப்பெருமானை தரிசனம் செஞ்சு நம்ம 108 முறை முருகப்பெருமானை வலம் வரலாம். அதிகபட்சம் 108 முறை. அப்படி 108 முறை வலம் வர முடியலை அப்படின்னா, பிரகாரம் சுத்த முடியலை அப்படின்னா 21 முறை, 54 முறை, 108 முறை இந்த மாதிரி நம்ம முருகப்பெருமானுடைய பிரகாரத்தை சுற்றி வலம் வரலாம். மேலும் நம்ம அர்ச்சனை செய்யலாம். கோவிலுக்கு அர்ச்சனை அபிஷேக பொருட்கள் நம்ம வாங்கி தரலாம். செவ்வாய்க்கிழமை தோறும் மறக்காமல் நம்ம முருகப்பெருமானுக்கு பூஜை செஞ்சு நம்ம கோவிலில் போய் முருகப்பெருமானை தரிசனம் செய்தால் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கும் அனைத்து துன்பங்களும் படிப்படியாக நீங்குவதை நம்ம கண்கூட காணலாம். அதே மாதிரி வேல் வச்சுருக்கிறவங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி வேல் பூஜை கண்டிப்பாக செய்யணுங்க. வேலுக்கு அபிஷேகம் செஞ்சு நம்ம வேலுக்கு அலங்காரம் செய்யணும். வேல் இல்லாதவங்க இப்போது இந்த படம் பாருங்கள், முருகப்பெருமானுடைய படத்தை வச்சுட்டு நம்ம சந்திர குங்குமம் வச்சு அலங்காரம் செஞ்சு நம்ம இப்படி பூஜை செய்து நம்முடைய கோரிக்கைகளை நம்ம முருகப்பெருமானிடம் வைக்கலாம். மிகவும் அற்புதமான பூஜைங்க.
சக்தி வாய்ந்த முருகப்பெருமான் செவ்வாய்க்கிழமை பூஜைங்க, எல்லாரும் செய்யணும். அதே மாதிரி கோவிலில் வந்து கூட்டு பிரார்த்தனையாக வேல்மாறல் நம்ம வந்து 10 பேர் அல்லது 20 பேர் சேர்ந்து கூட்டு பிரார்த்தனையாக வேல்மாறல் படிக்கலாம், கந்த சஷ்டி கவசம் படிக்கலாம். வீட்லேயும் வந்து நம்ம முருகப்பெருமான் படத்தை முன்னாடி நம்ம இந்த வேல்மாறல் கந்த சஷ்டி கவசமெல்லாம் படிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் என்று நான் நம்புகிறேன். நம்மளுடைய சேனலுக்கு லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் பலர் வந்து இதை பார்த்து பலனடையட்டும். ஷேர் செய்யுங்க, கண்டிப்பாக நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆல் இன் ஒன் ஜோன் அன்பர்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். நம்முடைய கம்யூனிட்டி போஸ்ட்டில் கேள்வி பதில் நேரம் வருங்க. அந்த கேள்விகளுக்கு பதில் தாங்க. இதன் மூலம் நம்முடைய ஆன்மீக பயணம் எப்படி இருக்கிறது என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம் இல்லையா? இது நமக்கு ஊக்கமாகவே அமையும். அதனால் இது சப்ஸ்கிரைப் செய்தவர்களுக்கு மட்டுமே தெரிய வரும். அதனால் நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். அடுத்த வீடியோவில் வேறொரு தலைப்புடன் உங்களை வந்து சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.